ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பன்னீர் சோடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தோட நேம் லாஸ்ட் கிறிஸ்மஸ். அண்ட் இந்த படம் ஏன் நான் பெஸ்ட் படம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும், பெஸ்ட் ஃபீலிங் கொடுக்கும், அண்ட் ஹீரோயின் வில் பி க்யூட், த வேறு லெவல் க்யூட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காமிக்கிறது தான் வந்து ஹீரோயின். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சர்ச்சில் பாடிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவனோட அம்மா, அப்பா அண்ட் அவனோட அக்கா. சரிங்களா? ஸோ அப்படியே எல்லோரும் சர்ச்சில் இருக்காங்க. ஸோ இல்லை என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இந்த ஃபிலிம். பார்த்திங்கன்னா ஃபீல் குட் ஃபிலிம். ஓகேங்களா? அந்த மாதிரி. அதே சமயத்தில் கதை இல்லையா அப்படின்னா கதை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த குட்டி பொண்ணு பாடுறத ட்ரான்சிஷனாக வச்சு அப்படி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அதாவது அவள் பாடுறதே வச்சு அவளுக்கு ட்ரான்சிஷனில் காமிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஸோ அவள் பார்த்திங்கன்னா பாரில் இருக்கா. ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் ஒரு பையன் வந்து அவள்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அண்ட் இஸ் டாக்கிங் மச். ஸோ உனக்கு நான் வாங்கி தரேன் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஆஃபர் பண்ணுறேன்னா அவளும் ஓகேன்றா. ஸோ ஆஃபர் பண்ணுறான், குடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குடிச்சிட்டு ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள். அண்ட் இன்னும் எப்படி சொல்கிறது, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அவள் இவனோட கழிக்கிறா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் வெல் டன் பண்ணிவிட்டு, சரி இன்றைக்கி நான் காஃபி வாங்கிட்டு வரேன், நீ குளின்ட்டு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும்போது யாரோ கதவு திறக்கிற மாதிரி இருக்குது. வந்து பார்த்தா பாத்ரூம் கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்து இவங்களுக்கு கூட ஷாக், ஐயோ யாரா அந்த லேடி அப்படின்ட்டு முன்னே டவலெட் சுற்றிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற. எஸ், அவளுக்கு புரிஞ்சிருச்சு இது அவனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா, ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூஆர் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வெளில போயிடுறா. வெளியில் போல வலிக்க டைம் வெளில தள்ளி விட்டுறா அந்த பையனோட லேடி. செம்ம காண்டா, என்னடா வாழ்க்கையோட வெறுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு ஒரு கதவை திறக்கிறா. அந்த கதவை பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டோர். அதை பார்த்தீங்கன்னா தி ஒண்டர்ஃபுல். சரிங்களா? சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில், அந்த சீனரி பாருங்கள் பக்காவாக இருக்குது. ஸோ ஓகே அந்த சீன் முடியுது. ஸோ இவன் அங்கே ஒர்க் பண்ணுறா. ஸோ இப்போ என்ட்ரி ஆகுது பார்த்திங்கன்னா இந்த கடையோட ஓனர் சாண்டா. அவரோட பேர் சாண்டா. சாண்டா லேடி கேட்குறா, இவ்வளோ சீக்கிரம்னா நீ வரமாட்டியே, என்ன ஆச்சு, வீடை விட்டு துரத்திட்டாங்களா இப்போவும் அப்படின்னு நக்கலாக கேட்குறா. இவ அப்படி மன உடைந்து போன அவள் அடுத்து வந்து பார்க்குறா. பார்த்தா கஸ்டமர் வந்து ஏதோ ஜோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அடுத்து ஒரு லேடி வந்து கத்துறா, வெள்ளவாடி அப்படின்றா. யாரா அவன் நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் தெரியுது இவ தான் அவளோட அக்கான்னு தெரியுது. அவங்க அக்கா என்ன சொல்கிறா அப்படின்னா, அம்மா என்ன ஐடி தோணுன்னு உனக்கு கால் பண்ணினே இருந்திருக்காங்க 17 டைம்ஸு, நீ எடுக்கல, உடனே எனக்கு பண்ணுறாங்க, செம்ம காண்டாகுது, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்குது, உன்னால் ஒரே வெறியாக போயிட்டு இருக்குது, எனக்கு முதல்ல ஃபோன் எடுத்து தொலை அப்படிங்கிறா. அவள் என்ன பண்ணுறா, என்ன பண்ணும், நல்லா பொண்ணாந்தா, ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு பண்ணியிருக்கணும், நம்ம அக்கா அவளை சொல்கிறாளே அப்படின்ட்டு. ஆனால் அதான் அவன் பண்ணல. ஃபோன் எடுத்து இன்னொரு லேடிக்கு பண்ணி, நாளைக்கு இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் தொங்கணும் ப்ளீஸ், எனக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சீன் போடுறா. அடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜன்னலில் இருக்க பொம்மையெல்லாம் தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி வழியாக ஒருத்தனை பார்க்குறான். அவன் பேக்கு மாதிரி மேலே பார்த்துன்னு இருக்கான். என்னடா அவன் பேக்கு மாதிரி மேலே பார்க்குறான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, சரி நம்ம போய் என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு வெளில போய் பார்க்குறா. இவளும் மேலே பார்க்குறான். அதை பார்த்தா இவனோட பேர்ட், இவன் வளர்க்குற ஒரு பேர்ட் போய்ட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கு. இவன் சொல்கிறான், ஐயோ விழுந்துற போகுது அப்படின்றா, இல்லை விழாது அப்படின்னு இவன் சொல்கிறான். ஸோ 2 பேர் பார்த்துனே இருக்காங்க. இவன் சொல்கிறான், எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்லி வாயை மூடுறான். அது வந்து இவன் கண்ணில் ஆகி போய் விட்டது. ஸோ ஆகி போய் விட்டது. இவன் குடுன்னு உள்ளே வர்றா. இவன் வந்து பேச ட்ரை பண்ணுறான். பட் அவளுக்கு பிடிக்கல, அவள் அவாய்ட் பண்ணுறா, அவள் போடாடேன்றா. அது மட்டும் தான் சொல்லலை, அந்த அளவுக்கு பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. முடிஞ்சிருதா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனு, ஒரு ஜென்டில்மேன் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அந்த கடைக்குள்ளே வராரு. அவனே பார்த்தீங்கன்னா ஒரு திருன்னு முழிச்சிக்கிட்டே வரான். ஸோ ஒரு மாதிரி வரான். பார்த்ததையும் இவன் நம்ம சாண்டா, அதாவது ஓனர் என்ன வரா அப்படின்னா, இவ பூரிச்சு போய் ஒரு காதல் உணர்வில் மூழ்கி ஒரு மாதிரி பார்க்குறா, குறுகுருன்னு. 2 பேரும் குறுகுருன்னு பார்த்துக்கிறாங்க. அது முடியுது. அப்போ தான் உணர்றா, ஐயோ இன்றைக்கி நமக்கு ஆடிஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு கடகடன்னு கதவை பூட்டணுன்னு கூட தெரியாமல் அவள் பூட்டாமல் குடுன்னு ஆடிஷனுக்கு போயிட்டா. ஆடிஷனுக்கு போனவள் கடைசியாக வந்தான்னு சொல்லிட்டு அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வரா. வெளியில் என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் ஹீரோஸ் வந்து வேறு வேலையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் கேட்குறான், நீ எனக்காக வெயிட் பண்ணுறாட்டி இல்லைன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் போட்டு சமாளிக்கிறான். சமாளித்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே போயினே இருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட ஃபேவரட் ஸ்பாட், அப்படி அதுக்கு வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். இந்த ஃபேவரட் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கொண்டு வந்து பஸ்ஸில் ஏறதுக்காக அவளை விடுறான். ஸோ இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் வருது. அதாவது இது வரைக்கும் யாருமே அவள்கிட்ட ஃப்ரெண்டாக பழகினதில்லை, எல்லாமே செக்ஸ்க்காக தான் அவள் கூட இருந்திருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவள் போகிறா. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் முகத்தே தெரியுது. ஓகே, இந்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவள் புதுசாக தங்குற வீடு. அதாவது புதுசு கிடையாது, முன்னாடியே தங்கியிருக்கா. அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ ப்ரெக்னென்ட் லேடியும் அவனோட ஹஸ்பண்டும் இந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ இவன் தங்குறா. இவன் என்ன பண்ணுறா, ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணும், பொண்ணுனா பொறுப்பாக ஹெல்ப் பண்ணும். அவள் தூங்கி எழுந்துச்சி கரெக்டாக நைட் சாப்பாடு எப்போ ஏஞ்சிக்கிறா. வந்து சாப்பிட உட்காரா. அப்போ அந்த ஹீரோ, அதாவது அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான், 9 மாதத்துக்கு முன்னாடி இவன் பண்ணது உனக்கு மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறான். அவள் என்ன பண்ணுறா, கொளுத்திட்டு இருக்கா. அவனோட ஆசாசியாக ஹீரோ வாங்கின அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட் வாங்கின அந்த ஒரு போட்டை இவன் எரிச்சிட்றா. காண்டாகி வெளில அமைச்சிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவன் நைட் ஒருத்தனோட செக்ஸ் வச்சுக்கிறா.
ஸோ அவனும் இவ்வளோ பெட்ரூமில், அதாவது இவங்க வீட்டு பெட்ரூமில் இருக்காங்க. இதை மறைக்கணும்னு சொல்லிட்டு அமிதாவுக்கு சொல்கிறான். அவன் கத்துறான். வைதவி அவங்க வீட்டு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் வெளில வந்து கேவலமாக நடிக்கிறா சமாளிக்கிறதுக்கு. ஸோ அப்படி சமாளிக்கும் போது உட்காந்துட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் லேடியோ அதை ஃபியூச்சர் குழந்தைக்கு ஒரு பால் செய்கிறான். அந்த பாலை உடச்சிட்றான். நசுக்கி பேப்பரில் செஞ்சது. ஸோ உடஞ்சிருச்சு. இனிமேல் வந்துடாதடி வீட்டு பக்கம் ஓடுறடி வாயிலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. காண்டாயிட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு காண்டாயிட்டு வந்து பார்த்தா போலீஸ்லாம் வந்திருக்காங்க. கடை நொறுங்கி இருக்குது அவங்களோட ஸ்டோர். போயிட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்டால் இவ போய் கேட்குறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பண்ண தப்புக்கு நான் ஒரு தப்பு பண்ணேன், நீ வந்து கதவை போட்டாமல் போயிட்ட, நீ மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போலீஸ்கிட்ட நான் வந்து நம்ம கண்ணாடியை உடச்சி அவனோ ஏதோ ஒரு குழந்தைங்க விளையாடி இருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறா. என் மனமுடைந்த அவள் வெளியே செல்லும்போது ஹீரோவை பார்க்குறா. ஹீரோ என்ன சொல்கிறான், ஹீரோகிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறா. பேசி முடிச்சுட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல் பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோயின் தனியாக நிற்கிறா. என்னடா பண்ணுறதுக்கு மேலே நம்ம வீடே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் சரி நம்ம வீட்டுக்கே போய் ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் டாக்ஸி டிரைவர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி டேடி என்னை கொண்டு போய் வீட்டில் விடுப்பா அப்படின்றா. அவங்க அப்பா கொண்டு போய் அவளை வீட்டில் விட்டுறாங்க. நல்ல வீடு தான், ஏன் போக மாட்டான்னுட்டு தெரியல. அது ஏன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா எப்படின்னா இவன் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் ஆனதுலேருந்து அவங்க அம்மாவுக்கு இவன் மேலே ரொம்ப கண்ணு, ரொம்ப டேக் கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவளுக்கு காண்டாகும் போது எந்த டீனேஜர் இருக்கனாலும் காண்டாக தான் செய்யும் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அதாவது ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால இவளுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் செக்அப் எடுக்கணும். பட் இவள் எடுத்துக்க மாட்டா. பிகாஸ் இவள் ஒரு லூஸு, இவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ எடுத்துக்கிறா. அப்போ அங்கே ஒரு க்யூட் ஃபைட் சீன் நடக்குது. அதாவது க்யூட்டாக பேசிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த சீன் அவள் கிறிஸ்மஸ் ஸ்டோருக்கு ஒர்க்குக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரி ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் வந்து படத்தை வந்து இந்த மியூசிக்குக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோருக்கும் இந்த சீனுக்கும் ஹீரோ ஹீரோயின் இருக்க சீனுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். சினிமாட்டோகிராஃபர் எப்படி பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். செம்மையாக பாராட்டுவேன் நானாக இருந்தால். இங்கே பாருங்கள் இந்த சீன் பாருங்களேன், இந்த கிளிப் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த படம் முழிக்கவே அப்படி தான். இந்த மியூசிக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் சரிங்களா. மியூசிக்காகவும் சீன்ஸ்க்காகவும் க்யூட் ஹீரோயின்காகவும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன், என்னோடய அடுத்த ஆடிஷன் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டே பாடணும். ஸோ அது எனக்கு எப்படின்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்றா. ஹீரோ என்ன சொல்கிறான், நான் அவனுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போய் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஷி ஃபவுண்ட், அதாவது ஃபைனலி ஷி ரியலைஸ் தட் தேர் இஸ் சம் ஒன் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துறா. எனக்கு யாரோ இருக்காங்க எனக்காக உணர்ந்துடுறா. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா ஓனர் வந்துடுறான். வந்து கத்துறான், வெளில போங்கடா நாய்ங்களா அப்படின்றான். இவங்களும் வெளில வந்து பயங்கரமாக பண்ணோம்ல, இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்றா ஹீரோயின். ஸோ முடியுது. இந்த 2 பேர் வந்து எது காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படம் எந்த வரைக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அவள் ஆடிஷன் போகிறா, பாடுறா, ஆடுறா. பட் ஷி நோஸ் தட் இதில் நம்ம சக்சீட் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறான். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா சாண்டாட்ட கேட்குறா, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது உங்கள் ஃபஸ்ட் டேட்டுக்கு அப்படின்னு கேட்குறா. சாண்டா அதை பற்றி கொஞ்சம் விவரிக்கிறா. சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து 2 நாள் ஹீரோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இடம் அப்படின்னா, இந்த ஒரு நாடு விட்டு நாடு வந்து அவங்கள வந்து தங்க வைப்பாங்க இல்லையா, ஹோம் இல்லாதவங்க, ஹோம்லெஸ் பீப்புள் தங்குற ஒரு இடம். இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாமே ஃபுட்லாம் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்ஜிஓ ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா ஒரு சீனில், நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ இவன் உள்ளே போய் பார்ப்பா அவன் இருக்கானான்னு சொல்லி கேட்குறா. டாம், அதாவது ஹீரோ இருக்கானா அப்படின்னு கேட்குறா. அவங்க சொல்கிறாங்க அப்படி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு கிழமை மட்டும் தான் அந்த பேரில் இருக்கான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ வேலை வாங்குறாங்க கொஞ்ச நேரம். நீ பாருமா, இதை கொஞ்சம் டீ கொடுமா, எல்லாருக்கும் பிஸ்கெட் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் பிடிக்காம இவனுக்காக நம்ம இங்கெல்லாம் வந்து வேலை பார்க்க வேண்டியது கொஞ்சம் காண்டாகிட்டு விட்டுறா. அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போகிறா. அந்த நைட் வீட்டுக்கு போகிறா. ஸோ வீட்டுக்கு போனதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி 4 பேர் வந்து ஒரு உட்காந்துருக்காங்க நீட்டாக. யோசிக்கிறா, என்னடா இப்படிலாம் இருக்காது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. அப்போ தான் தெரியுது இன்றைக்கி அவங்க அக்காவுக்கு ப்ரொமோஷனுக்கான செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அவங்க அம்மா கேக் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஆசையாக. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அக்காவுக்கு வந்து சும்மாவே மேலே காண்டு போல் இருக்குது. இன்னும் ஏதோ இல்லை, இவங்க மட்டும் தானே சம்பாதிக்கிறாங்க ஒழுங்காக சொல்லிட்டு ஒரு இதுதான். அந்த காண்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவன் கண்ணெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ செவந்திருக்கு, எவ்வளோ டயர்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அவள் டபுள் மீனிங்கில் சொல்ல விரும்புகிறா. அதாவது டெய்லி வந்து வேலை பார்த்துன்னு இருக்கா, ரெஸ்ட் எடுக்க மாட்டா. வேலை என்றால் வேலை, ஓகேங்களா. ஸோ பண்ணிகிட்ருக்கா, அதனால் அவள் ரெஸ்ட் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் நம்ம ஹீரோயின் எமிலியா கிளார்க் காண்டாக மாட்டாலாம், நான் எப்படிலாம் சொன்னால் காண்டாக தானே செய்வாங்க. இவன் என்ன சொல்லிடுறா, நீ கூட தான் ஒரு பொண்ணோட தங்கிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ரிவீல் பண்ணிடுறாங்க அந்த விஷயத்த ஃபேமிலிக்கு. அவங்க அக்காவுக்கு இதை ஃபேமிலிகிட்ட சொல்லவே பிடிக்காது. பட் இவன் சொல்லிட்டா. ஸோ என்ன சொல்கிறேன், உன்னை நம்பினேனேடி இப்படி பண்ணிட்டேடி அப்படின்ட்டு வந்து போடி அப்படின்ட்டு அவள் காண்டாயிவே எஞ்சி போயிடறா. உடனே எமிலியா கிளார்க் ஐயோ நான் வாய வச்சு சும்மா இருந்திருக்கலாம், நான் ஒரு லூஸு அப்படின்னு அவளும் காண்டாயிட்டு வந்துடுறா. வழக்கம் போல் காண்டானா என்ன பண்ணுவாங்க, சரக்கு அடிப்பாங்க, இவளும் அடிக்கிறா. அடுத்து 2வது விஷயம் என்ன பண்ணுவாங்க, காண்டானா ஆளை போய் பார்ப்பாங்க. இவளும் அவன் ஆளை போய் பார்க்குறா. ஸோ ஆளை போய் பார்க்குறா. அவன் ஆள் என்ன பண்ணுறான், எங்கடா போனேன் 2 நாளா அப்படின்னு இவன் கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், 2 நாள் தானே நான் ஒரு ஒர்க்காக போனேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறான்.
சரி அப்படியே பேசிட்டு அவன் சமாதானம் ஆகிட்டு என்ன சொல்கிறான், வா என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு போனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா அப்பா இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னா பக்கா க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. எப்படி இப்படி நீட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு ஷாக் ஆகிறா. வா எப்படி இப்படி நீட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு ஷாக் ஆகிறா. ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், எனக்கு வந்து ஆர்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. இவன் நான் தொட்டு பார்க்கலான்னு கேட்குறான். இது என்ன சீன் எனக்கு புரியல அப்போது, பட் ஃபுல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவன் ஏன் தொட்டு பார்க்க கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உன்னதமான ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவன் பார்க்குறான், பார்த்து முடிச்சுட்டு அவள் வந்து மடியில் படுத்துட்டு சொல்கிறான், நான் வந்து யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது என்னை வந்து எல்லோரும் ரொம்ப சூப்பராக கவனிச்சிக்கிட்டாங்க. இப்போ யாருமே என்னை கவனிச்சிக்க மாட்டாங்க. ஐ பிகமிங் வேஸ்ட். எனக்கு ஒன்று பிடிக்கல, என்னையே பிடிக்கல. எனக்கு நான் எங்கே போனாலும் தப்பு தான் நடக்குது, என்னை எல்லாருமே ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து அப்போல்லாம் இல்லை, நீ பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். ஓகேங்களா? ஸோ சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், சரி நீ போய் படுத்துங்க, நீ ரொம்ப டயர்டாக இருக்குது உனக்கு உன்னை பார்க்க அப்படின்றான். இவன் என்ன பண்ணுறா, இவன்ட்டு என்ன சொல்கிறா, என் கூட நீயும் சேர்ந்து படு அப்படிங்கிற.